வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க வேண்டியதின் அவசியத்தை கண்டிப்பாக அறியும். என்னுடைய ஸ்பிரிட்ல தெளிவாய் எழுதின காரியம் ஒன்றுதான். இங்க பாரு, ஜெயிக்கிறவனுக்கு தான் என்கிட்ட இடம். வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? ஜெயிச்சாதான் சுதந்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்து சில இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர், நான் நினைச்சேன் இனி பிரச்சனையே இருக்காதுன்னு. அப்போதான் ஆண்டவர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், நீ காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போவாய், ஆனால் இது உனக்கு ரேஸ் இல்லப்பா, இது உனக்கு பிராக்டிஸ். ஒரு தேவ பிள்ளை ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து தளர்வு வந்துட்டுன்னா அமலேக்கின் கை வந்து மேல போயிடும், சத்துருவின் கை வாங்க கூடாது. அதுக்கு நான் என்ன செய்தாகணும்? ஜெயிக்கணும். நான் செய்ய வேண்டியது செய்து முடிக்கலைன்னா மகிமையை கனவுல கூட காண முடியாது. அதை செய்ய விடாதபடிக்கு ஒரு ஸ்பிரிட் தடுக்குதுன்னா எனக்கு என்ன வரணும் தெரியுமா? இது மாம்ச வைராக்கியம் கிடையாது, இது ஆவியில வைராக்கியம். அது வரணும். எனக்கு மீண்டும் அடிமைப்படாத இருக்க நம்ம சில காரியங்களை ஜெயிச்சுட்டே இருக்கணும். நான் இயேசுவுக்கு மட்டும் அடிமையா இருந்தா என்ன எதுவுமே ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில